இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருந்தோம்னாங்க அண்ணனோட மெக்கானிக் ஷாப்புக்கு தாங்க வந்திருந்தோம். வந்து பார்த்தோன்னே நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே கன்னை வச்சு வண்டியோட இதை க்ளீன் பண்ணி மகாடை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, ஓகே, ரைட்டு. அந்த மகாடு ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியான மகாடுங்க. அதில் தான் இருக்கிற மண் இதெல்லாமே படும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியான மகாடு. நம்மளும் அந்த ஸ்ப்ரே கன்னை வாங்கி மகாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுட்டு, இந்த ஸ்ப்ரே கன்னோட செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கார்லேருந்து எதுக்கு வேணாலும், மட்டிலேருந்து எப்படி வேணாலும் செட்டிங் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டடாக அது அடிக்கும். அடுத்தது நேராக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய க்ரெயின் வந்துச்சுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாடும் ஹெட் யூனிட்டையும் தூக்கி வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 3 பேர் 4 பேர் தூக்கிடலாம்லாம் முடியாதுங்க. பார்க்குறதுக்கு அது சின்னதாக இருந்தாலும் அது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப வந்து வெயிட் அதிகங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரெயினில் மாட்டி 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போல்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை மெதுவாக தூக்கி அந்த க்ரெயின் கிட்ட கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரெயின் கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 போல்ட் வருங்க. அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடு 2 போல்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் போல்ட்டை வாஷரை கழட்டி நம்ம மாட்டிக்கலாம். இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்குங்க. ஆனால் நான் கிட்டே இருந்து பார்த்தேன், இது மாட்டுறது வந்து உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த ரோப் டைட்டாக அதில் தொங்கிக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் மாட்ட முடியுமோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட்டை போட்டு முடிச்சிடுறாங்க. வேணா வந்து ஃபுல் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரெயினோட ரோப்பில் தாங்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 போல்ட்டையும் வந்து போட்டு முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து மெயின் டாஸ்க்குங்க. வேணா அந்த மகாடில் தான் எல்லாமே இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரோப்பை கழட்டி நேராக ஹெட் யூனிட்டு கொண்டு போய் அந்த ஹெட் யூனிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூக்குறாங்க. ஆனால் அந்த மகாடை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டு இதெல்லாமே ரொம்ப அதிகம். அதனால் செட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். வேணா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா போல்ட்டு இதெல்லாம் யூனிட்ஸ் நிறைய போல்ட் யூனிட் இருக்குது. அதை அப்படியே இறக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எதெல்லாம் முக்கியமாக அவுட்ரு போல்ட் யூனிட்டோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் மேனுவல் கை போகாத மாதிரி அதில் போட்டுட்டு எதெல்லாம் மிஷினில் போட முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிற மிஷினை வச்சு யூஸ் பண்ணி போட்டுறேன். எல்லாம் முடிச்சுட்டுங்க. இன்ஜின் ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. அது நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். இன்ஜின் ரெடி பண்ணுறது எப்படி கஷ்டம் ஒரு இன்ஜினை பிரிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ட்ரையல் பார்த்தாருங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட க்ரெயின் கெப்பாசிட்டி அதெல்லாமே வந்து தூக்குதா, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.